சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம். முக்கியமான இடத்துல இப்போ நம்ம இருக்கிறோம். இது கப்பியூல்ஸ், இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் கப்பியூல்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழில் இதுக்கு கல்லாங்குழிகள்னு பேர் வச்சுருக்கிறேன். இது இதனுடைய காலம் சொல்ல போனோம்னா ஏறக்குறைய 2 லட்சம் வருடங்கள்லேருந்து 4 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி உலகத்தில் இதுக்கு மாதிரியான கப்பியூல்ஸ் முதல்ல இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் பீம்பெட்டாங்கிற ஒரு இடத்துல இதே மாதிரி கப்பியூல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது ஏறக்குறைய 7 லட்சம் வருஷங்கள், அதாவது 2,900,000 வருஷத்துலேருந்து 7 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடியான கப்பியூல்ஸ் அது. ரெண்டாவது தென்னாப்பிரிக்காவில் கலகாரி டெசர்ட்டில் இது மாதிரி கப்பியூல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே சேம் பேட்டர்ன், நம்ம இப்போ பழனியில் கிடைக்கிற இதே கப்பியூல்ஸ் மாதிரி சேம் பேட்டர்ன் உள்ளது. அது 4,10,000 வருடங்களுக்கு முந்தைய கப்பியூல்ஸ். இது உலகத்தினுடைய 3வது பெரிய கப்பியூல். இதனுடைய காலத்தை நம்ம பார்த்தோம்னா 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. இது லோயர் பாலியோலித்திக் பீரியடை சேர்ந்தது. மனிதனுடைய வரலாறுன்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஹோமோ எரக்டஸ் பீரியடை சேர்ந்தது. இது என்ன காரணத்துக்காக இந்த ஹோமோ எரக்டஸ் மனிதர்கள், அதாவது நம்முடைய மூதாதையர்கள், நம்ம ஹோமோ சேப்பியன்ஸ், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஹோமோ எரக்டஸ், அவங்க என்ன காரணத்துக்காக இதை பண்ணி வச்சாங்கிறது உலகம் முழுதும் வித்தியாசமான தியரிகள் தான் சொல்கிறாங்க. சரியாக யாருமே அதை தீர்மானிக்க முடியல. ஏறக்குறைய ஒரு 70க்கும் மேற்பட்ட தியரிகள் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இது என்ன காரணத்துக்காக இருக்கும்னு சொல்லி. ஆனால் தமிழ்நாட்டில் இது நிறைய இடங்களில் இருக்குது. சிவகலையில் இருக்குது, நம்ம திண்டுக்கல்லில் இருக்குது, பழனியில் இருக்குது, தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இருக்குது. இது மாதிரி பார்க்குற போது இந்த கிடைக்கிற எல்லா கப்பியூல்ஸுமே பெரும்பாலும் புதைகுழிகள் பக்கத்தில் அதிகமாக கிடைக்குது. அதனால் நம்முடைய தமிழர்களுடைய வரலாற்றுப்படி, நம்முடைய பண்பாட்டுப்படி இது இறந்தவருடைய நினைவாக ஏற்படுத்தி இருக்கலாம்ங்கிறது ஒரு அபிப்பிராயம். இந்த கப்பியூல்ஸ் 4 சென்டிமீட்டர் விட்டத்துலேயும் 1 சென்டிமீட்டர் ஆழத்துலையும் தொடங்கி ஏறக்குறைய 15 சென்டிமீட்டர் விட்டம் 13 சென்டிமீட்டர் ஆழம் வரைக்கும் போகுது. இங்கே 191 கப்பியூல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுக்கு ஈக்குவலான ஒரு கப்பியூல்ஸ் நானும் ஒரு டாக்டர் ரொமைன் செமினல் ஃப்ரான்ஸ் தேசத்தினுடைய ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அவர் வயநாட்டில் இதே மாதிரி ஜனாடுங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது இதை விட ப்ரீடேட்டர், ரொம்ப முன்னாடி போனது. ஏறக்குறைய அந்த உலகத்தினுடைய முதல் காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்கலாம். அதை அதனுடைய ரிசர்ச் இப்போ போயிட்டுருக்கு. அதனுடைய இதுகளும் சீக்கிரம் வரும். இப்போதைக்கு உலகத்தினுடைய 3வது பெரிய சைட்டில் இருக்கிற கப்பியூல்ஸ் நம்முடைய தெரியல என்ன பர்பஸ்க்காக, அதாவது இதனுடைய காரணம் என்ன காரணத்துக்காக உண்டாக்கணுங்கிறது தெரியல. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா இது அடிக்கிற போது தூள் எழுது இல்லையா, அந்த துகள் மேலே எழுகிற போது மேலே இருக்கிற பறவைகளில் பட்டு அந்த பறவைகள் முட்டை விடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒவ்வொரு கப்பியும் ஒரு முட்டையை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இறந்தவருடைய நினைவாக ஏற்படுத்தி வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இறந்தவருடைய நினைவாக ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதைகுழிகள் பக்கத்தில் இருந்து அதிகமாக கிடைக்குது. இருந்தாலும் முடிவான தேரி எட்ட முடியல. ஏன்னா இது லட்சக்கணக்கான வருஷங்கள் ஓடுறதுனால நம்முடைய மனித இனத்துக்கு முன்னாடியான இனம் அது. அதனால் இந்த காரணத்துக்காக அதை சரியாக ஏற்படுத்தி வச்சாங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல. ஏறக்குறைய 70க்கும் மேலே தியரிஸ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க ஆர்கியாலஜிஸ்ட் உலகம் முழுவதுமே. ஸோ சரியான பர்பஸ், இன்னும் மனசுக்கு திருப்தியான பர்பஸ் தெரியல. ஆனால் ஏதோ ஒரு காரணங்கள் இருந்திருக்கு. அவர் ரொமைன் செமினல் என்ன சொல்கிறாருன்னா, அது மைக்ரேஷன் படி இது வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். மைக்ரேஷன் காரணங்களால மனித இனப்பரவல் இருக்கு இல்லையா, இடம் விட்டு இடம் இனப்பரவல் இருக்கிறதுனால மெமரியில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு இது வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாரு. நம்முடைய கப்பியூல்ஸ் இருக்கிற சிறப்பு என்னன்னா, இது ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரொபோஷனில் இருக்குது. நடுவில் ஒரு கப்பியூல் இருக்குது, அதை சுற்றி வட்டமாக கப்பியூல்ஸ் இருக்குது, ஒரு என் சர்க்கிள் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு கப்பியூல், ஒரு பெரிய கப்பியூலில் தொடர்ச்சியாக நீளமாக ஒரு கப்பியூல் போகுது. இந்த மாதிரி 2 விதமான ஃபார்மேஷன் இருக்குது, 2 விதமான அமைப்புகள் நம்ம கப்பியூல்ஸில் இருக்குது. ரொம்ப சிறப்பான கப்பியூல்ஸ் இது. Okay, sir. Maybe just one. It's okay? Okay. Yes. No, India is a country that's famous for the cupules, and we have one site here, but there is many others, especially in South India. There is like 2, 3, 4 maybe of this site, archaeological site of cupules. This is very important because this is the first representation, design representation in the culture of humanity. So this is the first expression of artistic figuration, and as you see, this is not figurative. There is no representation of animal or something. This is only small round graved into the rock. Okay, we cannot know exactly what it is, what was the purpose, but what we know is that there is some logic. That means geometric logic. There is some line, there is some association, there is some angles. So this was like a purpose. This was made by a purpose to design something. After, you can choose what is the best interpretation. For me, it's maybe related to memory and storytelling. That means that when you do this kind of line, you can tell a story. At this time, there was no writing.
At this time there was no writing. But at this time there was no writing, but there was some storytelling. Those families, those people at this time, Homo erectus, they start to have this kind of storytelling and all. So we can imagine maybe it's possible that this is like something for tell a story. What is important now in India is that you find those kind of archaeological site very often near a temple. Like for example, here there is Mariamman temple, and you can find in the square of this Mariamman temple some cupolas. That means that there is a transmission. People who have found that, they say, oh, maybe it's sacred. So maybe it's sacred, maybe it's holy. So people have contained this, they have preserved this, and now you have this kind of temple, which is like here, next to this archaeological site. So which year? Sorry? Year period? The period of this site will be around 20 to 25, 200 to 250,000 years BC. Yes. So it's very ancient. This is the time of Homo erectus. Homo sapiens is not yet. We are Homo sapiens. Homo sapiens came at 200,000 years. This is more ancient. So this is Homo erectus, and also this kind of site can explain how maybe Homo erectus became Homo sapiens. Okay? America. Why? So there is two explanation. One is to say that they have all human being, they have the same ID, and they will do that, but it's difficult to understand that. Otherwise, it can be the migration. That means that people, they imitate what another civilization are doing. So maybe with the great migration of human being at this time, because at this time was very cold, so we can imagine maybe that one civilization invented that, and it was so important that the other copy. They have copied this kind of and develop it, So this is very important because we think that India is maybe one of the country who was like a first, cross meeting between different civilization, because we have an archaeological site in North Kerala, in Wayanad, which is more ancient than this one. We can raise to till 700,000 BC. So this is a lot. So maybe India was very important for this technology of cupolas be shared by different civilizations. நமக்கு கிடைச்ச ஒரு மிக முக்கியமான தொல்லியல் சின்னங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மனிதகுல வரலாற்றில் கிடைச்ச மிக முக்கியமான தொல்லியல் சின்னங்கள் இவைன்னு சொல்லலாம். அதில் ஒரு பாறையில் பல்லாங்குழிகள் மாதிரி, அதாவது பனியார் குழிகள் மாதிரி நிறைய இந்த சின்னங்கள்லாம் பரவி கிடக்குது. இந்த சின்னங்களை பிரெஞ்சு நாட்டினுடைய மானுடவியல் நிபுணர் டாக்டர் ரொமைன் செமேனலுடன் சேர்ந்து தான் இந்த ஆய்வை நான் மேற்கொண்டேன். இந்த ஆய்வுக்கு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஜியாலஜிஸ்ட், நிலவியலாளர் மணிகண்ட பாரத் ரொம்ப உதவி பண்ணார் அவர். இந்த சின்னங்கள், இந்த தொல்லிய சின்னங்கள் அமைஞ்ச இடம்னு பார்த்தோம்னா, பழனியிலிருந்து தென்மேற்கு மூலையில் இருக்கிற அந்த குறும்பப்பட்டின்னு ஒரு இடத்துல தான் இந்த தொல்லியல் சின்னங்கள்லாம் நமக்கு கிடைக்கிது. ஒரு பவளக்கொடியம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. பவளக்கொடியம்மன் கோயிலினுடைய முன்பாக ஒரு பாறையில் வயலுக்கு அருகில் இந்த சின்னங்கள்லாம் இருக்குது. இந்த சின்னங்களுக்கு உலகம் முழுவதும் கப்பியூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கப்பியூல்ஸு, கப் மார்க்கு, அல்லது ஸ்டோன் கப்ஸ், இந்த மாதிரி பல பேரில் சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ராபர்ட் பெட்னாரிக்னு அவர் என்னுடைய நண்பர். அவர் தான் கப்பியூல்ஸ்னு பேர் வச்சவர். இவருக்கு ஆங்கிலத்தில் அவர் வச்ச பேரே உலகம் முழுவதும் நிலையாக நின்று போச்சு. தமிழில் இதுக்கு நான் கல்லாங்குழிகள்னு பேர் வச்சிருக்கிறேன். இந்த கல்லாங்குழிகளுடைய காலத்தை பார்த்தோம்னா இது ஹோமோ எரக்டஸ் பீரியடு, அதாவது மனித இனத்துக்கு முற்பட்ட மனித இனத்தினுடைய காலம்தான் இது. நம்ம ஹோமோ சேப்பியன்ஸ்னு சொல்லுவோம் நம்மளையே. நம்ம இந்த ஹோமோ சேப்பியன்ஸுக்கு முன்னாடி பரிணாம வளர்ச்சி பெற்ற ஒரு மனித இனமானது ஹோமோ எரக்டஸ். இந்த காலத்தில் தான் இந்த கல்லாங்குழிகள், அந்த ஹோமோ எரக்டஸ் மனித இனங்கள்னால இந்த கல்லாங்குழிகள்லாம் தோண்டப்பட்டிருக்குங்கிறது எங்களுடைய ஆராய்ச்சியில் தெரிய வருது. இது லோயர் பாலியோலித்திக் பீரியட்னு கீழ் தொல் பழங்காலத்தை சேர்ந்தது இந்த கல்லாங்குழிகள். இவைகள் இப்போ இந்தியன் ஆர்கியாலஜியோடைய கன்வென்ஷன் படி பார்த்தோம்னா ஏறக்குறைய 60,000 வருடங்கள்லேருந்து 20 லட்சம் வருடங்கள் வரை இது போகும். நம்முடைய இந்த பழனியில் இருக்கிற இந்த கல்லாங்குழிகளை நம்ம 2 to 4 லட்சம் வருடங்களாக நாங்கள் கணிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி கல்லாங்குழிகள் பார்த்திங்கன்னா உலகத்தில் நிறைய இடங்கள்ல இருக்குது. இந்தியாவில் மத்திய பிரதேசில் பீம்பெட்கான்னு ஒரு இடத்துல இருக்கிற கல்லாங்குழிகளை நம்ம நான் ஏற்கனவே சொன்ன ராபர்ட் பெர்னாரிக் தான் அது ஆய்வு பண்ணார்.
அது வந்து ஏறக்குறைய 7 லட்சம் வருடங்கள் பழமையானங்கிறது வந்து அவர் வந்து கணிச்சிருக்காரு. அதுதான் உலகத்தினுடைய மிக தொன்மையான கல்லாங்குழிகள். அடுத்தது வந்து இந்த தென்னாப்பிரிக்காவில் கலகாரி பாலைவனத்தில் இருக்கிற கல்லாங்குழிகள் வந்து 2வது தொன்மையான இடத்தை பெறுது. அது வந்து 4,10,000 வருடங்களுக்கு முந்தைய கல்லாங்குழிகள். இந்த 2க்கு அடுத்து 3வது தொன்மையான காலகட்டத்தை சேர்ந்ததாக இந்த நம்ம பழனி கப்பில்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்புறம் இந்த அளவுகள், இந்த கப்பில்ஸினுடைய அளவுகள் நம்ம பார்த்தோம்னா 4 சென்டிமீட்டர் விட்டத்தில் இருந்து 1 சென்டிமீட்டர் ஆழம் தொடங்கி ஏறக்குறைய 15 சென்டிமீட்டர் விட்டத்திலிருந்து 13 சென்டிமீட்டர் ஆழம் வரப்போகுது. இதை வந்து 4 பிரிவாக நமக்கு வந்து பிரிக்க முடியுது. அதாவது சிறியது, இடைத்தரமான கல்லாங்குழிகள், பெரியது, மிகப்பெரியதுன்னு 4 வகையாக இதை வந்து பிரிக்க முடியுது. அமைப்புகள்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து 3 வகையான அமைப்புகளில் இந்த கல்லாங்குழிகள் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இந்த அதாவது ஒரு அமைப்பு என்னென்னா நடுவில் ஒரு பெரிய குழி, அதை சுற்றி வட்டமாக அப்படியே என் சர்க்கிளாக இருக்குது. ஒரு குழியை சுற்றி வட்டமாக ஒரு குழி அமைப்பை போன்ற ஒரு குழி. இது வந்து ஏறக்குறைய இந்த தென்னாப்பிரிக்கா கலகாரி டெசர்ட்டில் கலகாரி பாலைவனத்தில் இருக்கிற அதே அமைப்பு அப்படியே அச்சு பசகாமல் ஒத்துருக்கு. 2வது அமைப்பு வந்து ஒரு பெரிய குழி, அதை பின்தொடர்ந்து போகிற மாதிரி சின்ன குழிகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி நிறைய அமைப்புகள் இங்கே இருக்குது. இந்த 3வது வந்து பாறை சரிவுகளில் அப்படியே தெளிச்சு விட்ட மாதிரி சில பல்லாங்குழிகள்லாம் கல்லாங்குழிகள் நமக்கு வந்து கிடைக்குது. இது வந்து பல்லாங்குழிகள் போன்றது, இது பேர் வந்து கல்லாங்குழிகள். இந்த மாதிரி அமைப்புகள் நமக்கு கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலம் வந்து 2 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வருடங்களுக்கு முந்தைய காலத்தில் தான் இதை வந்து நமக்கு வந்து செஞ்சுருக்கிறாங்க. இந்த 2 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வருடங்களுக்கு முன்பு எதற்காக இதை வந்து இந்த ஹோமோ எரெக்டஸ் மனிதர்கள் செய்தார்கள் என்பதற்கான காரணம் வந்து நமக்கு வந்து புரியவிடவில்லை. அது என்னன்னா, இது வந்து ஏறக்குறைய லட்சக்கணக்கான வருடங்கள் கடந்து போனதாலும் அந்த இடைப்பட்ட இடைவெளி சங்கிலி தொடர் அறுந்து போனதுனாலும் இதனுடைய காரணத்தை நமக்கு வந்து கணிக்க முடியல. என்ன பயன்பாட்டுக்காக இந்த கல்லாங்குழிகள் உலகம் முழுவதும் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை வந்து நம்மளால் இது வரைக்கும் கண்டறிய முடியல. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கியாலஜிஸ்ட்டும் ஒவ்வொரு நாட்டு ஆர்கியாலஜிஸ்ட்டும் ஒவ்வொரு தியரி வந்து ப்ரொபோஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஹைபாத்திசஸ் ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. எல்லாமே யூகங்கள் தான். ஏறக்குறைய 70க்கும் மேற்பட்ட யூகங்கள் வந்து இது மாதிரி ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் இது வந்து வானியல் தொடர்பான கல்லாங்குழிகள்னு சொல்கிறாங்க. வானியல் தொடர்பான விஷயங்களை வந்து பொறிச்சு வைக்கிறக்கா இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஒரு விண்மீன்கள், ஒரு கோள்கள் போல் இதெல்லாம் இங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இதை பொறிச்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து எல்லைக்கல், சில நாடுகள் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு மனித இனக்குழு, அந்த ஹோமோ எரெக்டஸ்ங்கிற மனித இனக்குழு வந்து மற்ற இனக்குழு தங்களை தாக்கிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி எல்லைகளை வரையறுக்கிறதுக்காக இது மாதிரி இத்தனை பேர் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த குழி போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எல்லைக்கல் மாதிரி இதை வந்து சில பேர் ஒரு தியரி ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. நம்மளை பொறுத்த மட்டும், தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் இந்த கல்லாங்குழிகள் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்சி, திண்டுக்கல், அப்புறம் வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பல மாவட்டங்களில் தமிழகம் எங்கும் பறந்து விரிந்து இந்த கல்லாங்குழிகள் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இது வந்து நம்மளுடைய நாட்டினுடைய அடிப்படையில், தமிழ்நாட்டினுடைய அடிப்படையில் இது வந்து என்ன காரணத்துக்காக இதை செஞ்சுருக்கிறாங்கிற போது நம்ம கணிக்க முடிகிற போது இது வந்து ஏறக்குறைய இந்த எல்லா கல்லாங்குழிகளுமே புதைகுழிக்கு பக்கத்தில் கிடைக்குது. அதாவது தொல்பழங்கால புதைகுழிகள் பக்கத்தில் தான் இந்த கல்லாங்குழிகள்லாம் கிடைக்கிறதுனால நம்முடைய தமிழர்களுடைய வரலாறு, பண்பாடு, நாகரிகம் இதன் அடிப்படையில் வழிபாட்டு முறையின் அடிப்படையில் வந்து நம்முடைய முன்னோர்கள் நினைவாக இந்த கல்லாங்குழிகளை ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் இந்த மாதிரி தான் யூகிக்க முடியுது. மற்றபடி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தியரி, ஒவ்வொரு கருத்து தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. முடிவான கருத்து இன்னும் தொழிலாளர்களால் உலகம் முழுவதும் எட்டப்படவில்லை அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு புதிரான விஷயமாக தான் இருக்குது இந்த கல்லாங்குழிகள். அப்புறம் இந்த கல்லாங்குழிகள் செஞ்ச பாறைகளை வந்து இந்த நிலவியலாளர் மணிகண்ட பாரத் வந்து நமக்கு வந்து ஒரு சேட்டலைட் இமேஜ் மூலமாக மேப்பிங் பண்ணி கொடுத்தாரு. இது வந்து ஆர்கியன் புரோட்டோசோரிக் பீரியடுன்னு சொல்லி 58 கோடி வருடங்களில் இருந்து ஏறக்குறைய 250 கோடி வருடங்களுக்கு இடைப்பட்ட இந்த ஆர்கியன் புரோட்டோசோரிக் பீரியட் அப்படின்னு இதுக்கு பேர். அந்த இடைப்பட்ட காலங்களில் வந்து உருமாறிய பாறைகள் இங்கே இருந்திருக்குது. இப்போ பழனி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, நமக்கு இந்த கல்லாங்குழிகள் கிடைச்ச பாறைகள் எல்லாமே இந்த மாதிரி உருமாறிய பாறைகள் இருந்ததுதான். இந்த உருமாறிய பாறைகள் இருந்ததுனாலையும் இது ஏற்கனவே இந்த 4 லட்சம் வருடங்களுக்கு முந்தைய கல்லாங்குழிகளை வந்து இந்த உருமாறிய பாறைகளில் செஞ்சிருக்கிறதுனால இந்த கல்லாங்குழிகள் வந்து மிக முக்கியமான ஒரு இடத்த வந்து அடையுதுன்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த மேப்பிங்கில் பார்க்குறபோது ஏறக்குறைய பல லட்சம் வருடங்களுக்கு முன்பாக இந்த சைட்டு, நம்ம இந்த கல்லாங்குழிகள் சைட்டுக்கு மேற்கு புறமும் கீழ்க்கு புறமும் 6 கிழக்கு புறமும் 6 ஓடுனதுக்கான ஒரு இது வந்து கிடைக்குது நமக்கு. இப்போ அந்த 6 இல்லை, ட்ரெயின் ஆயிடுச்சு. அந்த ஆறே வறண்டு போய் அந்த ஆறே இல்லாத இடமா அழிஞ்சு போயிடுச்சு. ஒரு சிறிய ஓடை மட்டும் நமக்கு வந்து கிடைக்குது இப்போ.